லேட்டாக மூவி ரிட்டர்ன் பண்ணதுக்கு ஃபைன் கொடுத்த ஒரு மனுஷன் ஹை ப்ராப்ளம் $1 பில்லியன் ஐடியாவை மாற்றினேன் எப்படி? வணக்கம் மக்களே, இது உங்கள் ஜிஞ்சர் டி சீரீஸ் ஆஃப் த டே 9. ஒரு சிப், ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரெடியா? இந்த ஸ்டோரி ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்ல இருந்து வந்த ரெவல்யூஷன். இந்த ஜேர்னோட மெயின் பர்சன் ரீட் ஹாஸ்டிங்ஸ். ஒரு நாள் அவர் ஒரு டிவி ரெண்ட் பண்ணிட்டு லேட்டாக ரிட்டர்ன் பண்ண ஃபைன் $40. அந்த மொமெண்ட் ஒரு தாட், ஒய் ஷுட் என்டர்டைன்மெண்ட் பி திஸ் காம்ப்ளிகேட்டட்? அந்த டைமில் மூவிஸ் பார்க்கணுன்னா வீடியோ ரெண்டல் ஸ்டோர் போகணும், டிவிடி எடுக்கணும், டைம் ரிட்டர்ன் பண்ணணும். லேட்டானா ஃபைன். கஸ்டமர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப அதிகம். 1997 நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணது. ஐடியா என்ன? டிவிடிஸ் பை மெயில். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க, டிவிடி ஹோம்க்கு வரும். லேட் ரிட்டர்ன் பண்ணால் ஃபைன் இல்லை. சிம்பிள் ஐடியா, மேசிவ் இம்பாக்ட். இனிஷியல் டெஸ்ட்டில் பீப்புள் டவுட். ஆன்லைனில் டிவிடி ஆர்டர் பண்ணுவாங்க, ஒர்க் ஆகுமா? growth ஸ்லோ, கம்பெனி சர்வே ஆகுமான்னு டவுட். அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு பிரில்லியன் மூவ் பண்ணுது. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். மந்த்லி ஃபீ கொடுங்க, அன்லிமிட்டட் ரெண்டல்ஸ், நோ லேட் ஃபீஸ். கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது. கேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே தான் பிக்கஸ்ட் ட்விஸ்ட். நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு டைம் பிளாக் பஸ்டர் கிட்ட ஆஃபர் பண்ணுது, என் கம்பெனி வாங்குங்கன்னு. ப்ரைஸ் ஜஸ்ட் 50 மில்லியன். ஆனால் பிளாக் பஸ்டர் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. பிக்கஸ்ட் மிஸ்டேக். நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டாப் பண்ணல. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது ஸ்ட்ரீமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டிவிடி இல்லை, டவுன்லோடு இல்லை, டைரெக்டாக ஆன்லைனில் பார்க்கலாம். கன்வீனியன்ஸ் நெக்ஸ்ட் லெவல். இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ்னா குளோபல் பிளாட்ஃபார்ம், மில்லியன் ஆஃப் யூசர்ஸ், ஒரிஜினல் ஷோஸ், மூவிஸ், என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியே சேஞ்ச் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறது, ஸ்மால் ப்ராப்ளம் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்வென்ஷன் பண்ண பயப்படலைன்னா இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணலாம். இன்னும் இப்படி மைண்ட் ப்ளோயிங் கதை வேணும்னா காப்பின் கதை இப்போ ஃபாலோ பண்ணணும். மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரி மிஸ் ஆகிடும்.